1900களில் மேலை நாட்டு மிஷனரிகளால் திருநெல்வேலி முழுவதும் நடத்தப்பட்ட நற்செய்தி கூட்டங்கள் மக்களை ஆத்தும பாரமுள்ளவர்களாகவும் தேசத்தின் இரட்சிப்பிற்காக ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாகவும் உருவாக்கியது. தேசத்தின் இரட்சிப்பிற்காக காடுகளிலும் தனிமையான இடங்களிலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் ஜெபிக்க துவங்கியிருந்தனர். இந்திய தேசத்தின் இரட்சிப்பிற்காக அக்கரமாள்புரத்திலும் நூற்றாண்டு மண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் விசுவாச தீரர்கள் ஏக்கத்தோடும் பெருமூச்சுகளோடும் சிந்தின கண்ணீர் இந்திய தேசத்தின் முதல் சுதேச மிஷனரி இயக்கமான இந்திய மிஷனரி சங்கம் உருவாக காரணமாயிருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. தான் பிறந்த வெள்ளாளன் விளையின் தேரி காட்டில் துவங்கி காடுகளிலும் தனிமையான இடங்களிலும் தனியாகவும் குழுவாகவும் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த அசரியா அவர்கள் YMCAவின் செயலாளராக சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் கொழும்புவிற்கு சென்றிருந்த சமயம் அங்குள்ள திருச்சபை தமிழ்நாட்டிலுள்ள தொண்டி என்ற இடத்தில் மிஷனரியை அனுப்பியுள்ளது என்ற செய்தியை கேள்விப்பட்டார். நூற்றாண்டுகளை கடந்தும் தன் சொந்த திருநெல்வேலி திருச்சபை மிஷனரி பணி செய்ய ஆயத்தமில்லாமல் மேலை நாட்டு மிஷனரிகளை எதிர்பார்த்து நிற்பதை அறிந்து வேதனையுற்றார். நெல்லை திரும்பிய அவர் தேசத்தின் இரட்சிப்பிற்காக ஜெபித்து வந்த கூட்டத்தினரிடம் தன் பாரத்தை பகிர்ந்து இந்திய மக்களுக்கு இந்திய மக்களை கொண்டு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஒரே மனதுடன் தன் தூர தரிசனத்திற்கு உடன்பட்ட 20 விசுவாசிகளையும் 8 குருமாரையும் கொண்டு 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் பாளையங்கோட்டையில் உள்ள மிஷன் சத்திரத்தில் YMCA கட்டிடத்தில் இந்திய மிஷனரி சங்கம் என்ற இந்த பேரியக்கத்தை ஸ்தாபித்தார். 1904ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் மருதகுளம் திருச்சபையை சேர்ந்தவரும் திருநெல்வேலி பாலிய சங்கத்தின் செயலாளராக ஊழியம் செய்தவருமான திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் இந்திய மிஷனரி சங்கத்தின் முதல் மிஷனரியாக பாளையங்கோட்டை பரிதிருத்துவ ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆந்திரா தேசத்தில் உள்ள கம்மாமேடு என்ற இடத்திற்கு மிஷனரியாக சென்றார்கள். இந்திய மிஷனரி சங்கத்தின் காரியதரிசியாக இருந்த அசரியா ஐயா அவர்கள் தன்னையே ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்து 1908ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்று ஆந்திரா தேசத்தின் தோர்னக்கல் சென்றார்கள். நம் ஊழியத்தின் பலனாக தோர்னக்கல் தனி திருமண்டலமாக உருவாக்கப்பட்டு 1912ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் அசரியா ஐயா அவர்கள் முதல் இந்திய பேராயராக அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். 1903ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டு ஏளனம் செய்தோர் எதிர்த்து நின்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நூற்றாண்டை கடந்து 124ஆம் ஆண்டுக்குள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய மிஷனரி சங்கம். இன்று 27 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள், 287 மாவட்டங்களில் உள்ள 76,015 கிராமங்களை 1848 ஊழியர்களை கொண்டு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகின்றது. கிறிஸ்துவின் நற்செய்திக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 13,913 இடங்களில் வீடுகள், திறந்த வெளிகளிலும் 491 இடங்களில் ஆலயங்களிலும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோயா என்ற ஆதிவாசி இனத்திற்கு அவர்கள் பேசும் எழுத்து வடிவமில்லாத கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதங்களும் நீதிமொழிகளும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளோம். ஆடியோ வடிவிலும் வெளியிடப்பட்டுள்ளது. மோசேயின் 5 ஆகமங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டின் மற்ற மொழிபெயர்ப்புகளுக்காக ஜெபியுங்கள். சுவிசேஷ பணிகளுக்கு ஆதரவாக பல சமுதாய பணிகளை நிறைவேற்றி வருகிறோம். 31 இடங்களில் நாம் நடத்தி வரும் ஆதிவாசி பிள்ளைகளுக்கான விடுதியில் 2188 பிள்ளைகளும் 71 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2712 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர்.
நம் விடுதி பிள்ளைகளை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், நர்சிங், இறையியல் போன்ற உயர்கல்வி கற்பதற்கு சாய்ஸ் திட்டத்தின் மூலம் உதவி செய்து வருகிறோம். நம் விடுதி பிள்ளைகளில் பலர் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் நற்செய்தி பணிகளுக்கு ஆதரவாக இருப்பதோடு அநேகர் மிஷனரிகளாகவும் ஊழியம் செய்து வருகின்றனர். கல்விக்கான வாய்ப்புகள் நலிந்த இடங்களில் நாம் துவங்கி நடத்தி வரும் 7 பாடசாலைகளில் 4052 பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றனர். மருத்துவ வசதிகளற்ற நிலையில் வாழும் மக்களுக்காக 7 இடங்களில் முதலுதவி மையங்களையும் 3 மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நாம் நடத்தி வருகிறோம். கிராமப்புறங்களில் இலவச மருத்துவ முகாம்களையும் நடத்தி வருகின்றோம். 63 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும் 7 இடங்களில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும் நடத்தி வருகின்றோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகள் நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இந்திய தேசத்திற்கு துரிதமாய் சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்பட ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு கிராமத்திற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 750 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையின் பராமரிப்புக்கு மாதம் ரூபாய் 1200 தேவை. ஒரு பகல் நேர பராமரிப்பு மைய பிள்ளைக்கு மாதம் ரூபாய் 750 தேவை. ஒரு மிஷனரி பிள்ளைக்கான ஆதரவுக்கு மாதம் ரூபாய் 1500 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளை ஒரு மிஷனரி பிள்ளையின் உயர் கல்விக்கு மாதம் ரூபாய் 2000 தேவை. ஒரு மிஷனரியின் மருத்துவ உதவிக்கு மாதம் ரூபாய் 300 தேவை. ஏழை விதவை தாய்மார் உதவிக்கு மாதம் ரூபாய் 300 தேவை. பாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவின் அன்பை காணச் செய்வோம். எங்கள் முகவரி பொது காரியதரிசி, இந்திய மிஷனரி சங்கம், 11B திருவனந்தபுரம் ரோடு, திருநெல்வேலி 627002.